தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் உள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். கடந்த காலங்களில் அளித்த வாக்குறுதிகள் மற்றும் மக்கள் வைத்த கோரிக்கைகளில் 100க்கு 99.9% நிறைவேற்ற உள்ளேன் என்று கூறினார். 50 ஆண்டு கால அரசியலில் 25 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டுகள் நகர்மன்ற தலைவர் என பொது வாழ்வில் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்துள்ளேன் என்று தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது என்றும் அவர் அப்போது கூறினார். அதாவது மக்களால் அபிமானத்தோடு ஆதரவோடு தான் மக்கள் பிரதிநிதிகள் வர வேண்டும், செயலாற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வந்த வழி தவறான வழி. அவர் கட்சிக்கு வந்த வழியும் தவறு. மாண்புமிகு முதலமைச்சராக யார் நியமனம் பண்ணது? சின்னம்மா அவர்கள். அவர்களையே சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கிறது அப்படி சொன்னால், ஒரு நன்றி உணர்வில்லாத ஒரு மனிதர் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்த காலத்திலிருந்து இன்று வரை இன்றும் தோல்வியைத்தான், படுதோல்வியைத்தான் சந்திக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. அவர் நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது. அது உள்பட 6 வழக்குகள் இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.